அமெரிக்க விமானத்தாங்கி கப்பல்கள் கடல்ல மிதக்கிற ஒரு பெரிய கோட்டை மாதிரி. அமெரிக்காவோட உலகளாவிய சக்தியோட ஒரு சின்னம்னு கூட சொல்லலாம். ஆனா இந்த பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் ஒருவேளை அதோட பெரிய பலவீனமாவும் இருக்கலான்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த வெல்ல முடியாத கோட்டைகள் உண்மையே ஒரு மிதக்கும் இலக்கு தானாங்கிற இந்த சுவாரஸ்யமான கேள்வியை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இன்னைக்கு நாம கேட்க போற முக்கியமான கேள்வி இதுதான். நவீன போர் முறைகள் மாறிக்கிட்டே இருக்கு. எதிரிகளோட தந்திரங்களும் நாளுக்கு நாள் புதுசா வருது. அப்படி இருக்கும்போது பல பில்லியன் டாலர் செலவுல செஞ்ச இந்த ராட்சச கப்பல்கள் அதோட முக்கியத்துவத்தை இழந்துட்டு வருதா? வாங்க, இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்களை ஏன் இவ்ளோ சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு அமெரிக்க கடற்படையோட கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்னா அதுக்கு நிகர் அதுதான ஒரு பொதுவான நம்பிக்கை இருக்கு இல்லையா? அது எங்கிருந்து வருதுன்னு பாப்போம். அப்போ கேரியர் ஸ்ட்ரைக் குரூப்னா என்னன்னு கேக்குறீங்களா? அது வெறும் ஒரே ஒரு கப்பல் கிடையாதுங்க. அது ஒரு முழு நகரமே நகர்ந்து போற மாதிரி. ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர் மையத்துல இருக்கும். அது சுத்தி பல அடுக்கு பாதுகாப்பு வலயம் இருக்கும். தண்ணியிலிருந்து, வானத்திலிருந்து, ஏன் கடலுக்கு அடியிலிருந்து வர்ற எந்த ஒரு அச்சுறுத்தலையும் சமாளிக்க தயாரா இருக்கும். இதோட நோக்கம் வெறும் பவரை காட்டுறது மட்டும் இல்ல, எந்த தாக்குதலையும் முறியடிக்கிறது தான். இந்த கோட்டையோட சுவர்கள்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர், அதை பாதுகாக்க ஒரு க்ரூசர், பல டெஸ்ட்ராயர்ஸ், தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல்கள், அப்புறம் கிட்டத்தட்ட 65-70 போர் விமானங்கள் கொண்ட ஒரு முழு ஏர்விங். இதுல வேலை செய்யற மாலுமிகளோட எண்ணிக்கை மட்டுமே சுமார் 5000. யோசிச்சு பாருங்க, உண்மையிலேயே இது கடல்ல மிதக்கிற ஒரு கோட்டை தான். ஆனா இவ்ளோ பாதுகாப்பான ஒரு கோட்டையில கூட விரிசல் இருக்க முடியுமா? இப்போ கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். ஆன்லைன்ல ஒரு ஆய்வாளர் கவனிச்ச ஒரு மர்மமான விஷயத்திலிருந்து இந்த கதையோட இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த ஒரு கேள்வியிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது. ரெடிட்ல ஒரு பயனர், ஒருவேளை பென்டகன் வேணும்னே இந்த கேரியர்களை ஈரான் கிட்ட இருந்து ரொம்ப தூரமா நிறுத்தி வச்சிருந்தா என்ன காரணம் அப்படின்னு கேட்டாரு. பார்க்க ஒரு சாதாரண கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பின்னால அமெரிக்க கடற்படையோட வியூகங்களை பத்தின ஒரு பெரிய சந்தேகம் ஒளிஞ்சிருக்கு. அந்த ஆய்வாளர் என்ன கவனிச்சாருன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவுல பதற்றம் அதிகமா இருந்த சமயத்துல அமெரிக்க கேரியர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா ஈரானோட ஏவுகணைகள் தாக்க முடியாத தூரத்துக்கு வெளியில தான் நிறுத்தப்பட்டிருந்துச்சு. சொல்லப்போனா அது ஒரு கண்ணுக்கு தெரியாத நோகோ ஜோன் மாதிரி இருந்திருக்கு. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? இந்த கப்பல் நகர்வுகள் எல்லாம் யதார்த்தமா நடந்ததில்ல. இது ஒரு சீன்லுக்கு பரமான முடிவு. கடற்படையோட மிக சக்தி வாய்ந்த கப்பல்களே தங்களுக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு உணர்ந்து ஒரு அச்சுறுத்தலை வேணும்னே தவிர்த்திருக்கு அப்படிங்கிற ஒரு கோட்பாடு உருவாக இது காரணமா இருந்துச்சு. சரி, பென்டகன் ஏன் இவ்வளவு எச்சரிக்கையா இருக்கணும்? அதுக்கான பதில் ஈரானோட ஒரு தனித்துவமான கடற்படை யுக்தியில ஒளிஞ்சிருக்கு. அதுதான் திரள் கோட்பாடு. இப்ப நீங்க பாக்குறதுதான் அந்த திரள் தந்திரம். அதாவது நூத்துக்கணக்கான சின்ன சின்ன அதிவேக படகுகள் நிறைய ஆயுதங்களோட ஒரே நேரத்துல ஒரு பெரிய கப்பலை சுத்தி வளைச்சு தாக்குறது. ஒரு தேன் கூட்ட களைச்சு விட்டா எப்படி தேனீக்கள் எல்லாம் ஒன்னா வந்து கொட்டுமோ அந்த மாதிரி ஒரே நேரத்துல பல திசைகள்ல இருந்து தாக்குதல் நடக்கும்போது பெரிய கப்பலோட பாதுகாப்பு சிஸ்டம் திணறி போயிடும். இதுக்கு பேருதான் சமச்சீரற்ற கடற்படை போர். சிம்பிளா சொல்லணும்னா, பலத்துல சரிக்கு சமமா இல்லைன்னாலும் எதிரியோட பலவீனத்தை பயன்படுத்தி நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு டெக்னாலஜில பெரிய ஆளா இருக்கிற எதிரிக்கு தாங்க முடியாத ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறது. உதாரணத்துக்கு, $1 பில்லியன் மதிப்புள்ள போர்க்கப்பலை சில மில்லியன் டாலர் மதிப்புள்ள படகுகளை வச்சு முடக்கிறது. இந்த யுக்திக்கே பாரசீக வளைகுடாவோட புவியியல் அமைப்பு ரொம்பவே சாதகமா இருக்கு. குறுகலான ஹார்மஸ் ஜலசந்தி, அங்க இருக்கிற எண்ணற்ற சின்ன சின்ன தீவுகள், வளைவுகள், இதெல்லாம் இந்த சின்ன படகுகள் பதுங்கி இருந்து திடீர்னு தாக்குதல் நடத்த ஒரு சரியான இடமா இருக்கு. பெரிய போர்க்கப்பல்களுக்கு இது ஒரு பொறி மாதிரி. இந்த கேரியர்களுக்கு ஆபத்து இருக்குங்கிற கோட்பாடு வெறும் தியரி மட்டும்தான்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அதுக்கு ஒரு வரலாற்று சான்று இருக்கு. ஒரு ஃபோப் பயிற்சியிலிருந்து கிடைச்ச ஒரு கடுமையான எச்சரிக்கை அது. வாங்க 2002க்கு போலாம். அப்போ பென்டகன் மில்லேனியம் சேலஞ்ச் அப்படிங்கிற பேர்ல ஒரு பிரம்மாண்டமான போர் பயிற்சியை நடத்தினாங்க. நோக்கம் என்னன்னா, வளைகுடா பகுதியில ஒரு கற்பனையான எதிரி நாட்டுக்கு எதிரா அமெரிக்காவோட புது டெக்னாலஜிகளை சோதிச்சு பாக்குறதுதான். அந்த பயிற்சியில எதிரி அணியான சிவப்பு அணி எல்லாருக்கும் அதிர்ச்சி கொடுக்கற வகையில ஜெயிச்சுது. எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளான ஆனா புத்திசாலித்தனமான தந்திரங்களை பயன்படுத்தினாங்க. ஹைடெக் கண்காணிப்பை தவிர்க்க மோட்டார் சைக்கிள்ல ஆள் அனுப்பி தகவல் பரிமாற்றம் செஞ்சாங்க. சின்ன படகுகளை வச்சு அமெரிக்க கப்பல்கள் எங்கே இருக்குன்னு கண்காணிச்சு திடீர்னு ஒரு பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தினாங்க. அமெரிக்காவோட அதிநவீன ஏஜஸ் பாதுகாப்பு சிஸ்டத்தால கூட இதை தடுக்க முடியல. கடைசில
அந்த சிமுலேஷன்ல ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் உட்பட பல கப்பல்கள் மூழ்கடிக்கப்பட்டுச்சு. இதோட விளைவு, அந்த பயிற்சியோட முதல் நாள்லயே 20,000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இறந்ததா கணக்கிடப்பட்டது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பயங்கரமான இழப்பு. இந்த அதிர்ச்சிகரமான தோல்விக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? அந்த பயிற்சியை நிறுத்தி விதிகளை மாத்திட்டாங்க. சிவப்பணியோட தந்திரங்களுக்கு சில கட்டுப்பாடுகளை விதிச்சு பயிற்சிய மறுபடியும் ஆரம்பிச்சாங்க. கடைசியில அமெரிக்கா ஜெயிச்சது. ஆனா அந்த முதல் நாள் முடிவு ஒரு உண்மையான போர்ல என்ன வேணாலும் நடக்கலாங்கிறதுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கையா இன்னைக்கும் இருக்கு. சரி, இவ்ளோ ஆபத்துகள் இருந்தா இந்த கேரியர்கள் எப்படி இன்னும் கடலோட ராஜாக்களா வலம் வருது? இங்கதான் நாம இந்த புதிரோட கடைசி பகுதிக்கு வரோம், தடுத்தலின் தர்க்கம். இப்போ உங்க மனசுல இந்த கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? கேரியர்களை தாக்குறது சாத்தியம்னா ஏன் இது வரைக்கும் யாரும் அதை செய்ய முயற்சிக்கல? குறிப்பா ஈரான். இது ஒரு பெரிய செஸ் விளையாட்டு மாதிரி. இங்கதான் 2 தரப்போட கணக்குகளும் மோதுது. ஈரானோட நோக்கம் ஒரு போரை ஜெயிக்கிறது இல்ல, ஒரு போரே வராம தடுக்கிறது. அமெரிக்காவுக்கு தாங்க முடியாத இழப்பு கொடுத்தா அவங்க பின்வாங்கிடுவாங்கன்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனா அமெரிக்காவோட பதில் வேற மாதிரி இருக்கும். ஒரு கேரியர் தாக்கப்பட்டா அதுக்கான பதிலடி ரொம்ப வேகமாவும் பயங்கரமாவும் இருக்கும். ஈரானோட மொத்த ராணுவ மற்றும் அணுசக்தி தளங்களையும் குறிவச்சு தாக்குவாங்க. அந்த பதிலடி எப்படி இருக்கும் தெரியுமா? ஈரானோட ஏவுகணைகள் தொட முடியாத தூரத்திலிருந்து B-2 ஸ்டெல்த் விமானங்கள் கிளம்பும். உலகத்திலேயே பெரிய பங்கர் பஸ்டர் குண்டுகளை அது சுமந்துட்டு வரும். இந்த குண்டுகளால பல மீட்டர் கான்கிரீட்டை தொலைச்சு பூமிக்கு அடியில இருக்கிற இலக்குகளையும் அழிக்க முடியும். ஈரானோட மிக ஆழமான பாதுகாப்பான கமாண்ட் சென்டர்களை கூட இது அழிச்சிடும். அப்படி ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் ஈரானால பதிலடி கொடுக்கவே முடியாது. கடைசியா இந்த ரெட்டிட் பயனரோட ஒரு வரி இந்த முழு விஷயத்தையும் அழகா சுருக்கிச் சொல்லுது. ஒரு அமெரிக்கா கேரியரை மூழ்கடிப்பது தூங்கும் ராட்சதனை அணு ஆயுத குச்சியால் குத்துவது போன்றது. தாக்குதல் நடத்துறது சாத்தியமா இருக்கலாம், ஆனா அதுக்கப்புறம் வர விளைவுகளை நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுதான் இந்த கேரியர் முரண்பாட்டோட மையப்புள்ளி. அப்போ அது கோட்டையா இல்ல இலக்கா? ஒருவேளை அது ரெண்டுமே தான் இருக்கலாம்.